ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 36ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த காலை வேளையில் நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிற ஒரு காரியம், ஜீவ ஊற்று அவரிடத்தில் இருக்கிறது. அவருடைய ஜீவ ஊற்று நம்மை வாழ வைக்கிறது. இயேசுவினிடத்துல ஒரு ஸ்திரீ வருகிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்களேயானால், சமாரியா பட்டணத்திற்கு இயேசு போகிறார். அங்கே யாக்கோபின் கிணறு அருகே அமர்ந்திருக்கிறார். அவருடைய சீஷர்கள் அவருக்கு உணவு வாங்குவதற்காக பட்டணத்திற்குள் போயிருக்கிறார்கள். இவர் அந்த கிணற்று அருகிலே அமர்ந்திருக்கிறார். ஒரு பெண் தண்ணி மொள்ளுவதற்கு, தண்ணி எடுப்பதற்கு எல்லாரும் எடுத்து போன பின்பு அவள் வருகிறார். ஆட்கள் யாரும் அங்கு இல்லை. அந்த பெண்ணிடத்தில் தாகத்துக்கு தா என்று இயேசு கேட்கிறார். அவள் சொல்லுகிறார், நீர் யூதனாய் இருக்க, நான் சமாரியா இருக்க, என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று நீ எப்படி கேட்கலாம்? ஏன்னா யூதர்களுக்கு சமாரியர்கள் அருவருப்பானவர்கள். ஆனால் இயேசு அதை கேட்டபொழுது அவளுக்கு பெரிய ஆச்சரியம். How could it happen? இது எப்படி நடந்தது என்று அவளுக்கு புரியவில்லை. ஆனால் இயேசு சொல்லுகிறார், தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்டவர், அந்த அவர் கொடுக்கிற தண்ணீர் ஒரு காலமும் குறையாது. அது ஊற்று, ஜீவ ஊற்று. அவள் சொல்லுகிறார், அப்படியானால் நான் அடிக்கடி வந்து தண்ணி எடுத்துக்கொண்டு போகாமல் இருக்கும்படி எனக்கு ஒரு குடத்தை கொடுத்துருங்க, குடம் நிறைய தண்ணி கொடுத்துருங்க, நான் கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கிறேன், முள்ள குறையாம வந்துட்டே இருக்குமே, நான் அடிக்கடி வர வேண்டியது இருக்காது அப்படின்னு அதை சொல்றா. உடனே இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்றாரு, உன் புருஷனை கூட்டு வா. ஐயா, அவர் இல்லைங்க, அவர் வெளில போயிருக்காரு. அவன்மா கரெக்டாக சொன்ன, இப்ப இருக்கிற உன் புருஷன் இல்லைதான். அவன் மிரண்டா, என்னடா எங்கேயோ போறாரு, 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லைதான். ஐயா, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். நான் உனக்கு சொன்னதுனால தானே சொல்றேன், ஜீவ ஊற்று அவளிடத்தில் இருக்கிறது. அப்ப நம்ம தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று, ஜீவ தண்ணீரை தருவேன், உங்கள் தாகத்திற்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் இயேசு சொன்னார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் ஜீவ ஊற்று, உம்முடைய வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். தேவனுடைய வெளிச்சத்தில் நாம் வெளிச்சம் பார்க்க முடியும். இது எதுக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார்? நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் எப்படி வெளிச்சமாய் இருக்கிறாரோ, அவர் நமக்குள்ளே வெளிச்சமாய் வாசம் பண்ணினால் நாமும் ஒளி வீசுவோம். இந்த வெளிச்சம், நமக்குள் இருக்கிற வெளிச்சத்தை ஜனங்கள் காண முடியும். புதுசா இதை சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். புதுசு இல்ல, இதான் உண்மை. இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார், எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அதைத்தான் யோவான் 1ஆவது அதிகாரத்தில் வாசிக்க முடியும். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ ஒளி அவர்தான். அந்த ஒளி நமக்குள் வாசமாயிருந்தால் இந்த வெளிச்சம் பிரகாசிக்கும். இருளில் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டால்க, மரண இருளின் தேசத்தின் வெளிச்சம் உதித்தது. ஏசாயா 60:1 சொல்லப்படுது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகள் உதிக்கிற, உன் ஒளி நடத்திருக்க ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இருள் பூமியின் காரில் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பா, அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். The light, the God's light. அவன் நமக்குள் இருந்தா அந்த வெளிச்சம் வெளியே தெரியுமா? மற்றவர்கள் பார்க்க முடியுமா? நம்ம பார்க்கிறவர்கள் நமக்குள் இயேசுவை காண வேண்டும். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்கள் எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட்.
ஒரு செய்முறை விளக்கம். என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அவங்கள இன்றைக்கு நீங்க சந்திக்க நேரிடுதுன்னு வைத்துக் கொள்ளுங்க. சந்தித்தால் அவரை உற்று கவனிங்க. தேவ பிரசன்னம், தேவனுடைய வெளிச்சம் அவர்களிடத்துல இருக்கும். அவர்கள் பேசும் பொழுது கர்த்தருடைய வெளிச்சம் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, கர்த்தருடைய வெளிச்சம் உங்களுக்குள்ளே பார்க்கிறேன். சொல்லி பாருங்களேன். அவங்க பேசுறது உங்களுக்கு சமாதானத்தை தரும். சில விசுவாசிக்கு இருக்கு, பைபிளை நெஞ்சோட அணைச்சிருக்கும். எனக்கெல்லாம் ஒருத்தர் தெரியும், திருட்டு ஃப்ராடவன். ஆனா நெஞ்சோட பைபிளை வச்சுட்டு அப்படியே அலைவான். பார்த்தா இயேசு கிறிஸ்துவ விட்ட பெஞ்சின நீதிமான் போல நடப்பான். அவ்வளவு திருடன், அவ்வளவு பொல்லாத மனிதன். ஆனா நெஞ்சோட பைபிளை அடைத்து கொண்டு அப்படியே வந்து சபையில பாத்தீங்கன்னா உழங்கால நின்று 2 கரத்தை உயர்த்து ஏத்தப்பா அப்படின்வான். நம்ம ஏமாந்துருவோம். அன்னைக்குதான் ஒரு விதவை வீட்டுல போய் கொஞ்சம் பணத்தை ஏமாத்தி மிரட்டி கிரட்டி ஆட்டையை போட்டு வந்திருப்பான். எனக்கு ரொம்ப நாள் இது தெரியாது. ஒரு நாள் ஒரு பணக்காரர், ஒரு பெரிய பணக்காரர், அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுகிறார், பஸ் இப்படி வந்து அவன் என்ன த்ரெட் பண்றான். அவர் நினைச்சாருன்னா 1 நிமிஷம் ஆகாது, அவங்க ஸ்டாஃப்ஸ் சொன்னாலே அவனை தூக்கிட்டு போயிடுவாங்க. அவர் 2 போலீஸ்காரோட வந்து, நான் உன் கம்பெனியில வந்து 5 மாசம் வேலை செஞ்சேன், அதனால எனக்கு 5 லட்ச ரூபா நீ கொடுக்கணும். எந்த நியாயம்? சம்பளம் வாங்கிட்டான், வெளியில போன அந்த காசெல்லாம் திருடிட்டான். அவன் திருடினதை வச்சுதான் அவனை வேலையை விட்டே தூக்குனார் அவர். அவன் ஆட்களோட வர்றான். அடி ஆட்கள் யாருன்னா போலீஸ்காரன் கூட 2 பேர் கூப்பிட்டு வந்து நிறுத்தி, அப்புறம் கடைசியில் அவங்க பார்த்தா அவங்க போலீஸ்காரங்க கிடையாது, உண்மையான ஆட்கள் கிடையாது, எல்லாம் செட்டப்பு. ஐஜி வரலும் போயிடுச்சு இந்த பிரச்சனை. உடனே அமைச்சர் கூப்பிட்டு ஐஜி கிட்ட சொல்லி, ஐஜி உடனே கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பாருங்கன்னு சொல்லி பார்த்து ஆளை கூப்பிட்டு, அவங்க போலீஸ்காரங்களே கிடையாது, எங்கேயோ இருந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தால போலீஸ் மாதிரி கூப்பிட்டு வந்து நிறுத்திருக்கான். கடைசியா பிடிச்சா, ஐயா சாமி இனி உங்க பக்கமே வரமாட்டேன்னு கெஞ்சுறான். ஆனா சர்ச்சில் பாருங்க, முழங்கால்னு கையை உயர்த்தி அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுவான். அந்த ஆள்கிட்ட சொல்ல நான் சொல்றது, அன்பா இருப்பாங்க விசுவாசிங்க. அவங்க பேசுறதுலயே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். அந்த ஆட்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள் கிறிஸ்துவின் வெளிச்சத்தை பார்க்கிறேன். நீங்க சொல்லி பாருங்களேன், உங்க வாழ்க்கையில அந்த வெளிச்சம் உதிக்கிறத கர்த்தர் உறுதிப்படுத்துவார். பிசாசுங்களை பார்த்து அலறுங்க. பிசாசுங்களை பார்த்து ஆடும், அலறும். உங்க ஏத்த மாதிரி நிக்காது. ஆமா உண்மை. நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். சபைக்குள்ள ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், ஜெபம் நடத்திட்டே இருப்போம். சில விசுவாசிகள் அப்படியே பேகை தூக்கிட்டு அப்படியே பைபிள்லாம் வச்சுக்கிட்டு, ஐயோ காதுல மூக்குல ஒன்றும் இல்லாம அப்படி வந்து பவ்யமா வந்து நின்று ரொம்ப பரிசுத்தவாட்டி மாதிரி அப்படியே வந்து அல்லேலூயான்னு முக்காடு போட்டு சோத்திரம்னு ஆரம்பிக்கும். அடுத்த நிமிஷம் அலறல் சத்தம் தான் கேட்கும். ஐயோ நான் போயிடுறேன், ஆச்சிரா பூச்சிரன்னு. இங்க நாங்க கீழே இறங்கவே மாட்டோம், நாங்க கர்த்தரை துதிச்சிட்டே இருப்போம். அது பாட்டுன்னு அலறி கூப்பாடு போட்டு அதுவே விழுந்து அந்த ஆவி வெளியேறும். நமக்குள்ள வெளிச்சம் இருக்கணும். நம்ம மற்றவங்களை பார்த்து சொல்லணும், உங்களுக்குள்ள வெளிச்சத்தை பார்க்கிறேன். எல்லாம் கண்டவங்கிட்ட போய் சொல்லிடாதீங்க. கர்த்தரை உங்ககிட்ட இருக்கிற வெளிச்சத்தை எடுத்துட போறாரு. நீங்க சொல்ல வேண்டியது சரியான நபர்கிட்ட சொல்லணும். அது நல்ல ஜெபிக்கிற ஆட்கள், அவங்க அதாவது ஜெபிக்கிற ஆட்கள் எப்படின்னா கனிகளினால் தெரியும். அவங்க உங்ககிட்ட பேசும் பொழுதே கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படும். அவங்ககிட்ட பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள் கிறிஸ்துவின் வெளிச்சத்தை பார்க்கிறேன். அவங்க நிறைய பேர் ஆதாயப்படுத்துகிறவங்களா இருப்பாங்க, இயேசுவின் அன்பை சொல்லுகிறவங்களா இருப்பாங்க. ஏழையா இருப்பான். சொல்லுங்க, உங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறதை நீங்கள் காணும்படி இந்த காலை வேளையில ஒரு வெளிச்சம்
உங்களுக்குள் பிரகாசிப்பிக்க போகிறது. பிரகாசித்திட்டு இருக்கிறது தான் கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் இனி வெளிச்சத்தை பிரகாசிக்கிற தேவனுடைய பிள்ளையா போக போறீங்க. உங்க வாழ்க்கையில அது வெளிப்பட போகிறது. உங்களுக்குள்ள அந்த ஜீவ ஊற்று, கர்த்தருடைய ஜீவ ஊற்று உங்களுக்குள்ள அந்த வெளிப்பட அந்த வார்த்தை ஜனங்களுடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றப் போகிறது. உங்களை கர்த்தர் அப்படி பயன்படுத்த போறார். இந்த காலை வேளையில கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, அந்த வெளிச்சத்தில், உம்முடைய வெளிச்சத்தில் நான் வெளிச்சத்தை காண்கிறேன், எனக்குள்ள அந்த வெளிச்சம் இருந்து மற்றவர்களை காண உதவி செய். இந்த ஜெபத்தை ஏறிடுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். ஆமென், ஆமென்.